Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைக்கோட்டை போர் டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 1 2025 கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து நம்ம 2025 குரூப் 1 கொஷின்ஸ் எப்படிலாம் கேட்குறாங்க, நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அங்கே பார்க்கலாம். இங்கிலீஷ் கொஷின் பாருங்கள். தி தலைக்கோட்டா பேட்டில் வாஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ராட்சச தங்கடி போர், அதாவது ராட்சசி தங்கடி போர் அப்படின்றத சொல்லுவாங்க. பேட்டில் ஓகேங்களா. இது எந்த வருஷம் நடந்திருக்கும்னு கேட்டாங்கன்னா 1565 நடந்திருக்கும். இந்த கொஷின் எந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7th விஜயநகர் பாமினி பேரரசு அண்ட் 11th இதே டாபிக் இருக்குது. இந்த டாப்பிக்லேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த விஜயநகர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த விஜயநகர அரசு வந்து கம்ப்ளீட்டாக வீழ்ந்தது எந்த போர் அப்படின்னு கேட்டாலும் ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ராட்சசி தங்கடி போர் அப்படின்றத சொல்லுவோம். ஓகேங்களா. விஜயநகர பாமினி அரசு நம்மளுக்கு 7th இருக்கும். இப்போ விஜயநகர அரசு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா அதிலே என்ன இருக்கும் அப்படின்னா பிரிவுகளாக இருக்கும். விஜயநகர அரசு வந்து 1336 கிட்ட வந்து தோன்றும். அடுத்து 1347, அதாவது ஒரு 10 ஆண்டுகள் கழித்து தான் பாமினி அரசு அப்படின்றது வந்து தோற்றுவிப்பாங்க. ஓகேங்களா. இந்த பாமினி அரசுக்கும் டெல்லி சுல்தானுக்கும் சம்மந்தம் இருக்கும். ஓகேங்களா. டெல்லி சுல்தானில் முகமது பின் துக்ளக் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணுவார், தலைநகரத்தை டெல்லியிலேருந்து தௌலாபாத்துக்கும் தௌலாபாத்லேருந்து டெல்லிக்கும் மாற்றிட்டே இருப்பார். அப்படி மாற்றும் போது நிறைய சுதந்திர அரசுகள் பிரிஞ்சிருவாங்க. அதில் ஒரு சுதந்திர அரசு தான் எதுன்னு பார்த்தோன்னா இந்த பாமினி அரசு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இவங்க ரெண்டுமே வந்து இந்த தக்கான பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளை தான் ஆட்சி செய்வாங்க. இந்த விஜயநகர் அப்படின்ற அந்த இது வந்து தானாக தோன்றலை. ஓகேங்களா. ஸோ சிருங்கேரி மடம் அப்படின்னு சொல்கிற ஒரு மடம் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய தூண்டுதல்னால தான் வந்து இதெல்லாம் தோன்றியிருக்கும். ஸோ அதனால தான் ஸ்டார்டிங்கில் வித்யாநகர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க குருவோட பேர் வச்ச மாதிரி வித்யாநகர்னு வச்சுருப்பாங்க. அது காலப்போக்கில் விஜயநகரம் அப்படின்னு சொல்லிட்டு மாறியிருக்கும். விஜயநகர் அதோட இன்னொரு பேர் என்னென்னு கேட்டாங்கன்னா வெற்றியின் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர் வந்து தி தலைக்கோட்டா பேட்டில் வாஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ராட்சசி தங்கடி பேட்டில். தலைக்கோட்டை போர் டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது, ராட்சசி தங்கடி போர் என்றும் அழைக்கப்படுகிறது. இது ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய கொஷின்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திக்கலாம். தேங்க்யூ.